பண்டாரவளை மாநகர சபை தமக்கு கிடைக்கும் வரிப்பணத்தின் மூலம் சில உபகரணங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 2.5 கோடி ரூபாய் செலவில் இந்த உபகரணங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. பண்டாரவளை மாநகர சபைக்கு தேவையான 2 உளவு இயந்திரங்கள், 2 முச்சக்கர வண்டிகள் மற்றும் பெக்கோ இயந்திரம் ஆகியன கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு பண்டாரவளை மாநகர மேயர் சமிந்த விஜயசிறி தலைமையில் இடம்பெற்றது. இந்த வைபவத்தில் ஊவா மாகாண ஆளுநர் நந்தா மெத்யூ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். பண்டாரவளை நகர மக்களும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். மக்களின் இதய துடிப்பை உணர்ந்து செயற்படுவதால் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் மனங்களில் நின்று நீடிக்கின்றது. இவ்வாறு உங்களின் ஆசீர்வாதத்தோடு வீறு நடை போடும் நாம் இன்று புதியதொரு வியூகத்தில் செய்தி அறிக்கையிடலை முன்னெடுத்திருந்தோம். எமது காலை நேர பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்திகள் இன்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பானது. வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். கொழும்பு துறைமுகத்திலிருந்து இன்றைய பொழுதை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடகவியலாளர்கள் ஆரம்பித்தனர். நாட்டினுடைய பொருளாதார கேந்திர நிலையமான கொழும்பு துறைமுகத்திலிருந்து நேரடியாக நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். துறைமுகம் ஒன்றிலிருந்து செய்தி ஒளிபரப்பப்படுகின்றமை இதுவே முதல் தடவை. இந்த வரலாற்றை இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடக்கி வைத்தது. அந்த காலத்தில் விமான போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைவாக காணப்பட்டமையால் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருவதற்கும் இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்குமான ஒரு பிரதான மார்க்கமாக இந்த கொழும்பு துறைமுகம் அமைந்திருந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் சகோதர மொழி சன்ரைஸ் செய்திகள் இன்று காலை 7 மணிக்கு ஒளிபரப்பானது. இதன்போது இலங்கை துறைமுக அதிகார சபையின் மேலதிக முகாமைத்துவ பணிப்பாளர் ஞானக்க குரகுலசூரிய கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜெயபாலம் பகுதியில் 4 கட்டடங்கள் உள்ளன. இதன் முதல் கட்டம் அந்த பகுதியில் உள்ளது. இவை ஏனைய கட்டடங்கள். ஆனால் இவைகளின் ஆழம் வெவ்வேறானது. 11 மீட்டர் தொடக்கம் 15 மீட்டர் வரையில் ஆழம் வேறுபட்டது. கடந்த ஆண்டில் சுமார் 2.5 மில்லியன் கொள்கலன்கள் இந்த துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இது ஏனைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் பாரிய அதிகரிப்பாகும். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். தமிழ் மொழிக்கும் அதன் பாரம்பரிய கலைகளுக்கும் புத்துயிர் அளிக்கும் வகையில் சக்தி FM ஏற்பாடு செய்துள்ள சக்தி சங்கமம் பாரம்பரிய கலை நிகழ்வு இன்று யாழ் மண்ணில் ஆரம்பமானது. தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவங்களை பிரதிபலிக்கும் சக்தி சங்கமம் நிகழ்வின் ஆரம்ப ஊர்வலம் யாழ் வீரசிங்கம் மண்டபத்திற்கு அருகில் இன்று பிற்பகல் ஆரம்பமானது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை போற்றும் சக்தி சங்கமம் நிகழ்வில் இன்று பொய்க்கால் குதிரை ஆட்டம் அரங்கேறவுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை போற்றும் சக்தி சங்கமம் நிகழ்வின் ஊடக பங்காளர்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி ஆகியன செயற்படுகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. வேட்புமனு குழு தயாரித்த பெயர் பட்டியல் அடுத்த திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை எமக்கு கிடைக்கும். அதன் பின்னர் மத்திய செயற்குழுவிடம் அதனை சமர்ப்பித்து அதற்கு அனுமதி பெற்றுக் கொள்ளப்படும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நிறைவேற்று குழுவிற்கு நமது சகோதர கட்சிகளில் இருந்து கிடைத்த பெயர்களை ஆராய்ந்து கூட்டமைப்பு என்ற வகையில் அதற்கு அனுமதி வழங்கப்படும். முன்பு இருந்த முதலமைச்சர்களில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏனெனில் அவர்களை நீக்குவது தொடர்பில் எந்தவித ஒழுக்கற்ற குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை. புதியவர்கள் யார் என்பது தொடர்பில் மத்திய செயற்குழு இறுதி தீர்மானம் எடுத்த பின்னரே கூற முடியும்.
සුපුරුදු පරිදි මැතිවරණයට ප්‍රවේශ වෙන්නේ சில கட்சிகள் வழமை போன்று தேசிய அரசியலுடன் தொடர்புபட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து தேர்தலில் பிரவேசிப்பதில்லை. வனாத்துமுள்ள பகுதியில் குடிசைகளை அகற்றும் தீர்மானம் தற்போது தேசிய அரசியல் பிரதான பிரச்சனையாக பேசப்படுகிறது. அவ்வாறு இல்லாவிடின் குடு தொடர்பில் பேசப்படுகிறது. இவை அனைத்து தேர்தல்களிலும் முன்வைக்கப்பட்டன. அவ்வாறு பிரச்சனைகளை பால்களால் பிடித்துக் கொள்வர். நாம் சிறந்த திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளோம். மஹிந்த சிந்தனை ஆவணம் உங்கள் கைகளில் இருக்கும். வெளிப்புறத்தில் புறமட்டையில் இருக்கும் பிரச்சனைகளை பேசுவதனை விட அதன் உள்ளே உள்ள பிரச்சனைகளை பேசுங்கள். அரசியல்வாத பிரதிவாதங்களினால் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தங்காலை மாரக்கொலிய பிரதேசத்தின் சிறுவர் இல்லம் ஒன்றின் ஊழியர் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று தங்காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ள முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரஞ்சித் ரோஹன் கூறினார். தங்காலை மாரக்கோலிய பிரதேசத்தில் உள்ள இந்த சிறுவர் இல்லத்தில் 20 சிறுவர்களில் 13 சிறுவர்களை இவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலே அந்த பகுதியைச் சேர்ந்த 43 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இனி விளையாட்டுச் செய்தி. சூப்பர் ஃபைட்டர் இலங்கையில் நடைபெறும் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சி. சூப்பர் ஃபைட்டர் போட்டியில் பங்கேற்கும் இறுதி 100 போட்டியாளர்களை தெரிவு செய்யும் 2ஆம் கட்டம் இன்று இரத்தினபுரி சீவலி மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. சூப்பர் ஃபைட்டர் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கும் சூப்பர் ஃபைட்டர் போட்டியை நியூஸ் ஃபர்ஸ்ட், MTV, MBC ஊடக வலையமைப்புடன் MAS ஹால்டி நிறுவனம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது. சூப்பர் ஃபைட்டர் போட்டியின் இறுதி 100 போட்டியாளர்களை தெரிவு செய்யும் 2ஆம் கட்டம் இன்று இரத்தினபுரி சீவலி மத்திய கல்லூரியில் ஆரம்பமானது. இந்த போட்டிகள் இலங்கை குத்துச்சண்டை சங்கம் மற்றும் இலங்கை பாடசாலை குத்துச்சண்டை சங்கம் என்பவற்றின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 500க்கும் அதிகமான வீரர்கள் கலந்து கொண்ட பயிற்சி முகாம் ஒன்றும் இன்று அந்த கல்லூரியில் நடைபெற்றது. 49, 52, 56 மற்றும் 60 ஆகிய எடைப்பிரிவுகளை கொண்ட போட்டிகளுக்காக சர்வதேச தரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குத்துச்சண்டை அரங்கில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இறுதி 100 போட்டியாளர்களில் அங்கம் வகிக்கும் ஒரு சில வீரர்களின் பெயர்கள் நாளை அறிவிக்கப்பட உள்ளன. இதற்காக இரத்தினபுரியிலிருந்து எத்தனை பேர் தெரிவாகுவர், அவர்கள் யார் என்பதனை நாளை 10:30க்கு சிரச டிவியில் ஒளிபரப்பாகும் சூப்பர் ஃபைட்டர் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் பொழுது அறிந்து கொள்ளலாம். சூப்பர் ஃபைட்டர் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய நிர்வாக வியூகம் தொடர்பான சட்டமூலம் குறித்த தமது நிலைப்பாட்டை தமது தலைவர் எழுத்து மூலம் இன்று அறிவித்ததாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்தது. எவ்வாறாயினும் சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏற்பாடு செய்யும் நிகழ்வில் எதிர்காலத்தில் பங்கேற்பதில்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பிய இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ஷாமி சில்வா இந்திய இலங்கை ரகசிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று தொடர்பாக சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு மாத்திரம் கூடுதல் அதிகாரம் கிடைக்கும் வகையிலான புதிய நிர்வாக வியூகம் தொடர்பான சட்டம் மூலம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிறைவேற்றுக் குழுவிடம் எதிர்வரும் 28ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அந்த சட்டம் மூலம் சர்ச்சைக்குரிய விதத்தில் மாறியமைக்கான காரணம்தான் என்ன? சட்ட மூலத்தின் பிரகாரம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நிறைவேற்றுக் குழுவில் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு மாத்திரமே நிரந்தர அங்கத்துவம் கிடைக்கும். புதிய சட்ட மூலத்துக்கு அமைவாக சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் தற்போது நடைமுறையில் உள்ள சகல குழுக்களும் புதிய நிறைவேற்றுக் குழுவின் கீழ் அடங்கும். சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் மாத்திரமின்றி அதற்கு வெளியிலும் நிறைவேற்று அதிகாரம் புதிய நிறைவேற்றுக் குழுவையே சாரும். புதிய நிறைவேற்றுக் குழுவில் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவின் பரிந்துரை பிரகாரம் சுழற்சி முறையில் 4வது உறுப்பினர் நியமிக்கப்படுவார். FTP எனப்படும் கிரிக்கெட் போட்டி அட்டவணை எதிர்காலத்தில் ரத்து செய்யப்படும். இந்த சர்ச்சைக்குரிய சட்ட மூலத்துக்கு எதிராக பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய நாடுகளின் கிரிக்கெட் சபைகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த சட்ட மூலம் தொடர்பில் விவாதிப்பதற்காக போதிய கால அவகாசம் தேவை என்று நேற்று கூடிய நிறைவேற்றுக் குழுவின் கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் புதிய சட்ட மூலம் தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிக்க தமது நிறைவேற்றுக் குழு தீர்மானித்ததாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொருளாளர் லுஸ்கி முகமது தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த சட்ட
சட்டமூலத்தை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வதற்காக நிறைவேற்றுக் குழு ஒன்று கூடிய போது ஒரு கட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் சட்டமூலம் தொடர்பில் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியதன் காரணமாகவே அமைதியின்மை ஏற்பட்டதாக அந்த உயர் அதிகாரி குறிப்பிட்டார். ஜனாதிபதிக்கு 2014 ஆண்டு ஜனவரி 23 நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ஷம்மி சில்வா அனுப்பிய கடிதத்தில் உத்தேச சட்டமூலம் தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இரட்டை தீர்மானத்தில் இருப்பதாகவும் சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு அபகீர்த்தி ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் சார்பில் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவரே பங்கேற்பார். கடந்த 9ஆம் தேதி சர்வதேச கிரிக்கெட் பேரவை நிறைவேற்றுக் குழு கூட்டத்தின் போது இந்த சட்டம் மூலம் கூட்டத்தில் பங்கு பற்றிய இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறிருந்தும் இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் வரை சட்டமூலத்தின் பிரதிநிதிகள் நிறைவேற்றுக் குழுவின் உறுப்பினர்கள் என்ற வகையில் நமக்கு கிடைக்கவில்லை. இலங்கை கிரிக்கெட் விளையாட்டை இந்தியாவிடம் மண்டியிட வைக்க இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் சில உயர் அதிகாரிகள் சூட்சுமமாக செயற்படுகின்றார்களா என்ற சந்தேகம் எமக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது. அதே போன்று இதற்காக சூட்சுமமாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் சில உயர் அதிகாரிகள் இந்தியாவை திருப்திப்படுத்துவதற்காக முயற்சிப்பது இந்த கொடுக்கல் வாங்கலின் மூலம் நாட்டை புறக்கணித்து தமக்கு கிடைக்கும் டாலர்களுக்காகவா என்ற நியாயமான சந்தேகம் மக்கள் மத்தியில் தோன்றியுள்ளது. மேற்கோள் முடிவு. எவ்வாறாயினும் இந்த கடிதத்தில் பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் எழுப்பப்பட்ட சந்தேகத்தை நேற்று கூடிய நிறைவேற்றுக் குழு கூட்டத்தில் ஷமி முகமது அகற்றிக் கொண்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அந்த கடிதம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எதனையும் கூற முடியாது என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆஸ்லி சில்வா குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பாகிஸ்தான் உள்ளிட்ட நிர்வாக சபைகளுடன் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏற்பாடு செய்யும் நிகழ்வுகளில் எதிர்காலத்தில் பங்கேற்பதோ அல்லது அவ்வாறான சந்தர்ப்பங்களுக்கு எதிர்காலத்தில் அனுசரணை வழங்குவதனையோ சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் நிலைப்பாட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் எதிர்காலத்தில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் தொடர்பிலும் அந்த நிலைப்பாட்டின் பிரகாரமே முன்னெடுக்கப்படும் என்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை எச்சரித்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.